அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஜூன் 15 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம்தான். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக இருக்குது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கை யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும். ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன. ஆனி திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்து இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி மாத உத்தர நட்சத்திரத்து அன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தருளிக்கும் வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையா மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்கிறாங்க. வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழை தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. கார்த்திகை 2, 3, 4 பாதம். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், ஆத்மகாரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி எப்போது இருக்கா. பிறக்கும் ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகி பண வரவு அதிகரிக்கும், பொண்ணும் பொருளும் சேரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூன் 19 முதல் வக்கரமடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். அந்நியரின் உதவி அதிகரிக்கும். குருவின் பார்வையால் திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சந்திராஷ்டமம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஜூன் 26. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 19, 24, 28, ஜூலை 1, 6, 10, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வேண்டுதெல்லாம் நிறைவேறும். அடுத்தது ரோகிணியை பற்றி பார்க்க போகிறோம். கலஸ்தரக்காரகனான சுக்கிரன், மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் வெற்றி பெறுவராக இருப்பீங்க. பிறக்கும் ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகுதுங்க. இதுவரையில் உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள்
ஜூன் 19 முதல்ல விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவரின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். லாப ராகுவால் வருவாய் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைலாம் ஏற்படும். கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். கலைஞர்கள் முயற்சி நிறைவேறும். விவசாயிகள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் ஜூன் 23, 24. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 20, 29, ஜூலை 2, 6, 11, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நடராஜரை வழிபட்டோம்னா நன்மைகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், வீரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செயல்களில் வேகமும் சாதிக்கிறதுல திறமையும் இருக்கும். பிறக்கும் ஆனி மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்தான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். லாபஸ்தானமான ராகுவால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியில் விலகி லாபம் தோன்றும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரியோரின் ஆதரவு நன்மை தரும். கமிஷன் ஏஜென்சி லாபம் தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. சனி பகவான் வக்கரமடைவதால் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். சந்திராஷ்டமம் ஜூன் 24, 25. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 18, 27, ஜூலை 6, 9, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது துர்க்கையை வணங்கினோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆடி மாத ராசி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.